நம்ம என்னதான் வெரைட்டியாக காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டாலும் நம்மளோட இந்த வயிறு திடீர்னு ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ண சொல்லும். இன்றைக்கி வந்து மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரசம், ஆஃப்டர்நூனுக்கு வந்து லெமன் ரைஸ் மட்டும் தான் வச்சுருந்தேன். பொட்டேட்டோ பொரியல் வந்து செய்ய டைம் இல்லைன்னு விட்டுட்டேன். கரெக்டாக எனக்கு ஆஃப்டர்நூன் லெமன் ரைஸ்க்கு வந்து முட்டை பொரியல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. சரி நமக்கு தான் டெம்ட் ஆனவே செஞ்சு சாப்பிடணும், இல்லைனா அது சாப்பிட்ற வரை நமக்கு அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு ஆளுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி வந்து வடச்சட்டி யூஸ் பண்ணவே மாட்டேன். ரீசன் வந்து அது வந்து விலக்கி கழுவணும், அது ஒரு பெரிய வேலை அப்படின்னு விட்டுருவேன். ஸோ சிம்பிளாக தாளிப்பு கரண்டின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் கூட கட் பண்ணல. ஏன்னா அடிக்கிற வேலைக்கு கிச்சனில் மட்டும் மாதிரி ஒரு 5 நிமிஷம் நின்னாவே அப்படியே வேர்வையிலே குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு 2 முட்டை, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, வேறு என்னென்ன மசாலாலாம் நமக்கு பிடிக்குமே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அடுப்பில் கரண்டி வச்சு தாளிப்புக்கு ஆயில், சீரகம், கருவேப்பிலை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதில் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் சூப்பரான முட்டை பொரியல் ரெடி. லெமன் சாப்பாடுக்கு பொட்டேட்டோ பொரியல் தான் சூப்பர் காம்பினேஷன். பட் இன்றைக்கி இது கூட நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து முட்டை பொரியல்னாவே ரச சாதம் தான். அந்த காம்பினேஷன் வந்து அடிச்சிக்க முடியாது. முட்டை பொரியலுக்கு ரச சாதம் தவிர வேறு என்ன காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் சொல்லுங்கள்.